ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு முட்டை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, இதுக்கு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கடலை மாவு, 1/2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நான் பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். இதோட பதம் செக் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோட்டாகி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம முட்டையெல்லாம் டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை லோ டு மீடியமில் வச்சுட்டு டிப் பண்ணி ஒன்று ஒன்றா உள்ள சேர்த்துக்கோங்க. பொரியட்டும். இப்போ இது 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடியது தான் இது. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸான இது யாராவது கெஸ்ட் வந்துட்டா டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.